பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கடந்த 3 மாதமும் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏப்ரல் மாதத்தை காணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நாங்கண்ணா? ஆமா, நீங்க தான். இதனால இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் உங்களை விசேஷமாக உண்டாக்கி இருக்கிறார். விசேஷமாக உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள். நான் என்ன, எந்த காரியத்தை நான் விசேஷித்தவர்கள் என்று யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை விசேஷமாகவே, அவர் உங்களை சிருஷ்டித்ததும் விசேஷமாக தான் அவர் சிருஷ்டித்தார். அவர் உங்களை தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் போதே உங்கள் விசேஷித்தவர்களாக தான் தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் எங்க விசேஷம், என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நான் நினைக்கிறதற்கு எதிர்மாறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு என்ன விசேஷம் நடக்க போகுது என்று நினைக்கிறீங்களா? இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆதலால், ஏன் ஆதலால் என்று சொல்லி ஒரு வார்த்தையை தேவன் இயேசுவே சொல்லுகிறார். அந்த வார்த்தையை ஆதலால் யாருக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், தம்முடைய சீசர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது 12 சீசர்களை அவர் தெரிந்து கொண்டு அந்த சீசர்களை அனுப்பும்போது என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை வருகிறது எல்லாவற்றையும் சொல்லி அனுப்பும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று தெரியுமா? அவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் பயப்படாதிருங்கள் சொல்றாரு. பாருங்க, அவர் சொல்றாரு பயப்படாதிருங்கள். அப்போ பயம் வரும், போகிற இடத்துல பயம் வரும், பிரச்சனை வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா பயப்படாதிருங்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு வார்த்தை சொல்கிறார் என்றால் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்லும்போது, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, அடைக்கலான் குருவிகளை குறித்து இயேசு ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னார்? அடைக்கலான் குருவியை குறித்து அவர் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? அடைக்கலான் குருவியை நீங்க பார்க்கலாங்க கூட, சிட்டுக்குருவியை போல சிட்டுக்குருவி, அது அடைக்கலான் குருவி. இந்த அடைக்கலான் குருவி அது என்ன செய்கிறது? வேதத்தில் நான் பார்க்கும்போது சங்கீதம் 84:3 கூட அந்த அடைக்கலான் குருவியை குறித்து அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் சொல்றாரு, 84ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது அவர் சொல்றாரு 3வது வசனத்தில், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடகள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அடைக்கலான் குருவி. ஏன் அந்த குருவியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அது ஒரு மிகவும் சின்ன ஒரு குருவி. அந்த சின்ன குருவி பார்த்தீங்கன்னா, அது எங்கே தங்குறது என்று சொன்னால், அது ராஜாவினுடைய வீட்டில். அங்க பாருங்க, அவர் சொல்றாரு, அது தங்குற ஒரு இடம் எங்கே? அது தங்குற ஒரு இடம் பார்க்கும்போது, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும். அப்படியானால் இந்த அடைக்கலான் குருவி தங்குற ஒரு இடம் எங்கன்னு சொன்னா, அது ஒரு உயர்ந்த இடத்துல தான் அது தங்குறது. அடைக்கலான் குருவிகளை குறித்து நான் பார்க்கும்போது, அது தங்குறது, அது எங்கே தங்குறது? ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல அது தங்குறது. அந்த தங்குறதான
அந்த அடைக்கலான் குருவியை குறித்து பார்க்கும்போது அதுக்கு தான் அவர் சொல்றாரு, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே வீடு, யாருக்கு வீடு கிடைக்கிறது அப்படி சொன்னா அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைக்கிறது. இன்னொரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா 102ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அது என்ன செய்கிறது தெரியுமா? அந்த அடைக்கலான் குருவி அதை குறித்து 102ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் நான் பார்க்கும்போது அவர் சொல்லும்போது அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்றார் தெரியுமா? நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன், தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த அடைக்கலான் குருவியை குறித்து நாம் தியானிக்கும் போது அங்கே சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அடைக்கலான் குருவி எங்கே தங்குறது என்று சொன்னால் அது வீடுகளிலே அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருடைய வீடு. ஆலயத்தில் கூட சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூடு அங்கே இருக்கும். அதே போல் அது எங்கே தான் கூடு கட்டணும் இல்லை, பெரிய பெரிய மாளிகையில் கூட அதை தங்கும். அது தங்குறது, அது கூடு கட்டுன்னு சொல்லிட்டு கூடுமான வரைக்கும் அதை என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதை விரட்ட மாட்டாங்க. என்று சொன்னால் அதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் அதுதான். அதனால தான் இங்கே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்றாரு, இந்த அடைக்கலான் குருவியை குறித்து நீங்க பார்க்குறீங்களே, இதை விட நீங்க யார் தெரியுமா? விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்கள். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், பயப்படாதிருங்கள். அருமையானவர்களே, ஏற்கனவே முதல்ல சொன்னேன், நீங்கள் யார் தெரியுமா? விசேஷித்தவர்கள். நீங்க தான். நீங்க நினைக்கிறீங்க, ஆமா நீங்க விசேஷித்தவர்கள். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆதலால் பயப்படாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும், அப்போ அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில விசேஷமான காரியங்களை அவர் செய்கிறார். உதாரணமா சொல்ல போனா, இன்றைக்கு யாக்கோபுக்கு தெரியாது தன்னுடைய மகன்லேயே ஒருவன் விசேஷித்தவனாய் இருப்பான், அவன் எகிப்துக்கு அதிபராய் இருப்பான் என்பது யாக்கோபுக்கு தெரியாது, யாக்கோபுடைய சகோதரர்களுக்கு தெரியாது. ஆனால் அது யாருக்கு தெரிகிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கு தெரியும். இந்த யோசேப்பு தான் எகிப்திலே அவன் விசேஷித்தவனாய் இருப்பான், அவன் தான் விசேஷித்தவன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லலாம், நீ எதுல விசேஷித்தவன் சொல்லு, படிப்பிலையா அல்லது அழகிலையா அல்லது திறமையிலையா, எதுல நீ விசேஷித்தவன் கேள்வி கேட்கிறாங்களா? நீங்க கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். அருமையானவர்களே, பயப்படாதிருங்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா இன்றைக்கு மீண்டும் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்போ அந்த யோசேப்புக்கு அவன் விசேஷித்தவன் தான். அவனை குறித்து ஆண்டவர் திட்டம் போட்டாரு, அவன் ஒரு விசேஷித்தவனாக இருக்க வேண்டும். அவன் நிமித்தமாக தான் அவன் குடும்பம் போஷிக்கப்பட வேண்டும், அவன் ஜனம் போஷிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தேவன் வைத்த திட்டம். ஆனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்த சோதனை பயங்கரமான ஒரு சோதனை. அவன் சகோதரர்களே அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள், அவனை கொலை செய்யும்படியாக குழியில தூக்கி போட்டார்கள். அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி, எப்படி நிறைவேறுகிறது பார்க்கலாம் என்று சொல்லி, அதே யோசேப்பை இஸ்மவேலரை விட்டு போட்டார்கள். இஸ்மவேலர் போத்திபார் வீட்டில் போய் விட்டாங்க. அங்க ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை சிறைச்சாலைக்கு போறாரு. ஆனா அந்த யோசேப்புக்கு மேல என்ன இருக்கு தெரியுமா? நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவன் என்கிற ஒரு வார்த்தை அந்த யோசேப்புக்குள்ள இருக்கிறது. அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. அப்போ இன்றைக்கு சாத்தான் நினைத்து கொண்டிருப்பான், பாரு நீ விசேஷித்தவன் என்று சொன்னார் அல்லவா, இப்ப எங்க கிடக்கிற பாரு, நீ சிறைச்சாலையில தானே இருக்கிற, அப்படியெல்லாம் கூட இன்னைக்கு சாத்தான் சொல்லி இருக்கலாம். அருமையானவர்களே, உங்களை குறித்து கூட ஒருவேளை சாத்தான் சொல்லலாம், நீ விசேஷித்தவனா பாரு, நீ எந்த சூழ்நிலை இருக்கிற பாரு, ஒன்னா போய் விசேஷித்தன் சொல்றாரு பாரு அப்படி நீங்க நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் ஒருவேளை இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறது போல ஏதோ ஒரு சோதனைக்குள்ள இருக்கலாம். அந்த சோதனையில இருந்தும் கூட ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவர் உங்களை விசேஷித்தவர்களாய் வைக்க போகிறார். சிறைச்சாலையில யோசேப்பை போட்டாங்க. எல்லாம் நினைச்சாங்க அவ்வளவுதான், அவனுடைய சொப்பனம் முடிஞ்சு போச்சு, அவன் எந்த விதத்தில் விசேஷித்தவனா இருப்பான் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் யோசேப்பை குறித்து வைத்திருந்த
அந்த திட்டம், அந்த நோக்கம் நிறைவேறினதல்லவா? எந்த எகிப்து தேசத்திற்கு அடிமையாய் விற்கப்பட்டானோ அதே எகிப்து தேசத்திற்கு அதிபராக தேவன் மாற்றினார். அருமையானவர்களே, அதிபராக மாற்றப்பட்ட அந்த யோசேப்பை யார் அவனை பகைத்தார்களோ, எந்த சகோதரர்கள் பகைத்தார்களோ அவர்களே அவனை தேடி போக வேண்டிய நாட்கள் வந்ததல்லவா? இந்த நாட்களிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரால் உங்களுடைய கூட பிறந்தவர்களால அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க ஒருவேளை சாதாரணங்களா இருக்கலாம். உங்களை தேவன் இந்த மாதத்திலே, இந்த 4வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள். விசேஷித்தவன் சொல்லிட்டு அதுக்கு முன்னால சொல்றாரு, நீ பயப்படாதீர்கள். ஆதலால் அப்படின்னா ஏதோ சில பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆதலால் பயப்படாதீர்கள். அப்படியா? ஆமா. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். அநேக அடைக்கலான். ஏன்னா அடைக்கலான் குருவியையே தேவன் நினைக்கிறார் அல்லவா? அடைக்கலான் குருவியையே தேவன் நினைக்கிறாரே. அப்படியானா உங்களை நினைக்க மாட்டாரா? உங்களை நினைக்க மாட்டாரா? பாருங்க 29ஆம் வசனத்துல என்ன சொல்ற தெரியுமா? 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அப்ப பாருங்க, எதை குறித்து அவர் சொல்லுகிறார்? அடைக்கலான் குருவி கூட என்னோட சித்தம் இல்லாம கீழே விழாது. அதுக்கு தான் அடைக்கலான் குருவியை பத்தி சொல்லியிருந்தாரு. சரியா? ஆண்டோட சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காதுங்க. நீங்க நினைக்கிறீங்க, நான் அந்த வேலைக்காக முயற்சி பண்ணி நான் தோற்று போனேன். இந்த மாதத்திலேயாவது எனக்கு வேலை கிடைக்குமா? இந்த மாதத்திலேயாவது எனக்கு சம்பள உயர்வு இருக்குமா? இந்த மாதத்திலேயாவது என்னுடைய பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் வருமா? அல்லது இந்த நாட்கள்லயாவது எனக்கு சுகம் கிடைக்குமா? நான் எத்தனை மாதம் படிக்கையில் இருக்கிறேன், இன்றைக்காவது எனக்கு சுகம் கிடைக்குமா? இப்படியெல்லாம் நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, இந்த ஏப்ரல் மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம், பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே விசேஷித்தவர்கள் என்பதை அறிந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாய் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியங்களை நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த காரியத்தில் அந்த விசேஷம் நடக்கும் என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் அந்த ஒருவேளை கடந்த நாட்களில் தோற்று போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஒரு வெற்றியை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை கனப்படுத்த போறீங்கப்பா. அவருடைய விசேஷத்தவர்களை தேவன் மாற்ற போறீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் மேல இறங்குவதற்காக நன்றிப்பா. தொடர்ந்து கர்த்தர் கிருபை செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்க பாருங்க, இது யூடியூப்ல பாருங்க, மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.